மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு மிதுன ராசியில் நம்ம கவனிக்க வேண்டிய இடம் இது அட்டமஸ்தானத்தில் இருந்த சனி பகவான் பாக்கியஸ்தானத்துக்கு வந்திருக்கார். மிதுன ராசிக்கு தந்தை வழியான ஆதாயங்கள் கொஞ்சம் குறைவாகும். அதே மாதிரி தந்தைக்கு இருந்த உடல் நோய் தொந்தரவுகள் சரியாகக்கூடிய அமைப்பு இருக்குது. 8ஆம் இடம் என்பது தொந்தரவுக்குரிய இடம் தான். அதே மாதிரி மங்கல்ய பலம் கூடிய இடம் தான். இந்த மங்கல்யம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்தவங்களுக்கெல்லாம் இப்போ பிரச்சனைகள் சால்வ் ஆகும். புத்திர பாக்கியம் சம்பந்தமான விஷயத்தில் கவலை ஏற்பட்டுக்கிட்டு இருந்த மிதுன ராசிகளுக்கெல்லாம் புத்திர பாக்கியம் கிடைக்கும். வெளிநாடு போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்த மிதுன ராசிக்காரங்க வெளிநாடு போகிறதுல தடைகள் ஏற்பட்டாலும் கூட மீண்டும் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் 2ஆம் பகுதியில் கிடைக்குது. ஏன்னா 2.5 வருடங்களுக்கு இருக்க போகிறார். அப்போ முதல் 1 வருடம் நமக்கு தடை ஏற்பட்டால் ராகு சதயத்தில் சனி போகும்போது இவங்க வெளிநாடு போகிறதுக்கு யோகம் ஏற்படும். ஏன்னு கேட்டிங்கன்னா மிதுன ராசியில் மிருகசீரிசம் ஒன்று இருக்குது. இங்கே அவிட்டத்தில் இருக்கும்போது ஜென்மம், அணுஜென்மம், திரிஜென்மம் அப்படின்னு 3 விஷயம் எடுக்கலாம். எப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ம நட்சத்திரம் மிருகசீரிசம், அணுஜென்மம் சித்திரை, திரிஜென்மம் அவிட்டம். அப்போ அவிட்டத்தில் போகும்போது 9ஆம் இடம்னு பேருங்க அணுஜென்மம். அப்போ இவங்க வெளிநாடு போகிறதுல நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ராகுல 2வது ராசி, 2வது தனத்தாரைன்னு பேருங்க. 2வது நட்சத்திரம் மிருகசீரிசுக்கு திருவாதிரை, சுவாதி, சதயம் இதெல்லாம் தனத்தாரை. அப்போ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2வது நட்சத்திரத்தான தனத்தாரையில் சதயத்தில் சனி போகும்போது வெளிநாடுகள் மூலியமாக கிடைக்கக்கூடிய பெரிய வருமானம் கிடைக்கும். ஏன்னா இந்த ஐடி பீரியடில் நிறைய பேர் மிதுன ராசிக்காரங்க தான் வெளிநாடு அமெரிக்கா போக முடியுமா, ஆஸ்திரேலியா போக முடியுமா, இப்படி ஒவ்வொரு நாடுகளையும் கேட்கக்கூடியவர்கள். அவங்களுக்கெல்லாம் சதயத்தில் சனி பகவான் பயிற்சியாகி போயிட்டுருக்கும்போது பெரிய ஒரு உத்வேகமான அமைப்பில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பெல்லாம் ரொம்ப சிறப்பாக கிடைக்கும். படிக்கிறவங்க வெளிநாட்டு கல்வி, அதே மாதிரி உயர்கல்வியில் சிறப்பு கல்வி அப்படின்ற கல்வி ரொம்ப சிறப்பாக இருக்குது மிதுன ராசிக்கு. தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தொழில் ஸ்தானம் புனர்பூசத்தில், விசாகத்தில், புரட்டாதி இந்த நட்சத்திரங்களில் எப்பப்பெல்லாம் சனி போகிறாரோ அப்போ மிதுன ராசிக்காரவங்களுக்கெல்லாம் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஏன்னா பாதகாதிபதியும் கர்மாதிபதியும் ஆன குரு பகவான் இவங்களுக்கு பாதக அதிபதி அப்படின்றதுனால என்ன லக்னங்கள் இருந்தாலும் கூட அந்த பாதகத்தினுடைய தன்மையை தவறுவதில்லை அப்படின்றத நம்ம இங்கே சுட்டி காட்டணும். கோச்சாரத்தில் இல்லாமல் பார்க்கணுங்க அப்படின்னா பார்க்குறதுல தவறு இல்லை. ஏன்னா முன்னெச்சரிக்கை ரொம்ப சிறப்பு. ஏன்னா புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு இந்த நட்சத்திரங்கள் எப்போதுமே நன்மையை பெருசாக தருவது இல்லை. ஆனாலும் தந்தாலும் அதில் ஒரு நன்மையும் ஏதாவது ஒரு வகையில் சிறப்பு நன்மைகளாக ஒரு சின்ன நன்மைகளை கொடுத்துட்டு போகிறாரு. அது மட்டும்தான் அவங்களுக்கு பெரிய விசேஷம். இருந்தாலும் எவ்வாறு இருக்குது மிதுன ராசிக்கு பொறுத்தளவுக்குல இதுவரை எந்த கஷ்டம் தாங்க முடியல, இனி தாங்குற அளவுக்கு எங்களுக்கு கஷ்டம் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தாங்குகிற சக்தியை இறைவன் கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இந்த சனி பயிற்சி இருக்கும். பெரிய கஷ்டங்களிலிருந்து விடுதலை பெற்று ஏற்றுக்கொள்ளும் கஷ்டத்தை அனுபவிக்கக்கூடியவர்களாக மிதுன ராசிக்காரர்கள் இருக்கிறாங்க.